விலக்கு போதை இங்கே சுவாமியே தாய்மார்கள் எல்லாருக்கும் மறுபடியும் சொல்லிக்கிறேன். இந்த வைகுண்ட ஏகாதசி பெருமாளோட தினத்துல சாட்சாத் இந்த ஐயப்பனோட அனுகிரகம்னா உங்க எல்லாருக்கும் தெரியும். சபரிமலைக்கு படியேறணும்னா நீங்க அந்த கருப்பண்ண சாமியை கும்பிட்டாதான் நீங்க படியேற முடியும். அதே மாதிரி இப்ப நம்ம படிப்பாட்டு வர்றதுக்கு முன்னாடி கருப்பன் பாடிதான் நம்ம படிப்பாட்டுக்கு உள்ள போகணும். சாமி கொஞ்சம் அமைதி. நாம எல்லாரும் வீட்டு வாசல்ல யாத்திரை கிளம்பும் போது ஒரு காய் உடைச்சிட்டு போவோம். எல்லா சாமிகளுக்கும் ஞாபகம் இருக்கா? அந்த காய் உங்க வீட்டு வாசல்ல உடைக்கும் போது நான் யாத்திரை கிளம்புறேன், ஐயப்பா உன்னை பார்க்க வர்றேன், என்னுடைய வீடு, என் தொழில், என் குடும்பம் எல்லாத்தையும் நீ பார்த்துக்கன்னு சொல்லி வீட்டு வாசல்ல அந்த உடைக்கிறது தான் கருப்பான்னு சொல்லி அந்த காய். அதுக்கப்புறம் அந்த இடத்துல கருப்பன் உட்கார்ந்து வீட்டு வாசல்ல. நீங்க யாத்திரையெல்லாம் முடிச்சுட்டு குருசாமி உங்க கையில ஒரு தேங்காய் கொடுப்பாங்க. திரும்ப வீட்டு வாசலுக்கு வரும்போது ஒரு காயை உடைச்சிட்டு உள்ள போவீங்க. நீ இந்த நாள் யாத்திரை நான் போய் வர்ற வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்துட்டு நன்றின்னு சொல்லி கருப்பனுக்கு நன்றி சொல்லி அந்த காய் உடைக்கிறோம். இது ஐயப்பன் கருப்பனுக்கு போட்டிருக்க உத்தரவு. அதனால ஏன் காய் உடைக்கிறோம், எதுக்காக திரும்ப